எஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. நீங்களும் இந்த மாதிரி டெய்லியும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீட்ல இருந்து ரெகுலரா நம்ம ரீல்ஸ் போடுறோம்ல, அந்த ரீல்ஸை நம்மளே போட்டு ஏன் நம்ம ஓன் பிசினஸை இன்ஸ்டாகிராம்ல பண்ணக்கூடாது? இன்ஸ்டாகிராம்ல பிசினஸ் பண்ணா எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியலனா கிளியரா நான் சொல்றேன். பண்றோம், நம்ம பிசினஸை இன்ஸ்டாகிராம்ல பண்றோம். எப்படின்னு கேக்குறீங்களா? கிளியரா சொல்றதுக்கு நான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க பிரவீன் வந்திருக்கிறேன். முதல்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டன் இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் எங்களோட சப்ஸ்கிரைப் பட்டன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, ரெகுலரா நம்ம யூஸ் பண்றதுதான். டெய்லியும் அப்படியே ஒரு ரீல்ஸ் பார்க்கறது, அப்புறம் நம்ம ஒரு ரீல்ஸ் போடுறது, அப்பப்ப செல்ஃபி எடுத்து நம்ம ஸ்டோரி போடுவோம். நம்ம எப்பயுமே இன்ஸ்டாகிராம்ல தான் இருப்போம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டயும் இன்ஸ்டாகிராம்ல தானே சேட் பண்றோம். அப்படி இருக்கும்போது இந்த இன்ஸ்டாகிராம்லயே ஏன் நம்மளோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? இந்த கேள்வி என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு நீங்களே கேட்டிருக்கீங்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல எப்படிப்பா பிசினஸ் பண்றது? ஒரு கடையோ ஒரு இடத்துல போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணா ஓகே, இன்ஸ்டால எப்படி பிசினஸ் அப்படிம்பீங்க. உங்களுக்கு கிளியரா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோங்க. இன்ஸ்டாலையும் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ரெவன்யூ ஜெனரேட் பண்ணலாம், நம்ம அதுல இருந்தும் மணி கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் மாசம் சம்பாதிக்கலாம். ஆனா ஸ்டார்டிங்ல 10,000 5,000 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் சம்பாதிக்க முடியும். பட் ஆனால் சம்பாதிக்க முடியும், இன்ஸ்டாலையும் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராம்ல பிஸ்னஸ் பண்ணி சக்சஸ் ஆனவங்களோட ஒரு குட்டி ஸ்டோரி கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தாங்க. பொதுவாகவே பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாவே என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஊர் மாறிடுவாங்க. ஊர் மாறும்போது இவங்களோட கனவெல்லாம் கணவரோட கனவு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இருக்கும்போது இவங்க வீட்டில் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்ப ஈவினிங் டைம்ல சரி சும்மா தானே இருக்கும், நம்ம ஏதாவது குக்கீஸ், அதாவது இந்த பிஸ்கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா பிஸ்கட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குப்பா, பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டு. ஒன்னு விட்டு சொந்தக்காரர் மாதிரி, ஒன்னு விட்டு ஒரு நெருங்கிய நண்பர் போல் இருக்கு. அவரு சாப்பிட்டு பார்த்துட்டு, இது உண்மையிலேயே நல்லா இருக்கேங்க, இதையே நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை வச்சுட்டு போறாரு. அப்ப ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் இருக்கும்ல, ஒரு 200 குக்கி 300 குக்கி, பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தையோட பர்த்டே செலிப்ரேஷன்னா, இவங்களுக்கு பர்த்டே ஏதாவது கெட் டுகெதர்னா அப்படின்னு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் வைக்கிறாங்க, லோகோஸ் வைக்கிறாங்க, இவங்களோட மெனு ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த குக்கீஸ் மட்டும் இல்லாம பேக்ஸ், கேக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சூப்பரா ரெடி பண்ணி போட்டோஸா போடுறாங்க. அதோட மேக்கிங்கும் வீடியோஸா போடுறாங்க. இது மூலியமா கஸ்டமர்ஸ் வராங்க. ஸ்டார்டிங் ஜீரோல ஆரம்பிச்சு, ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம 0 ரூபீஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு மந்த்லி அவங்க 1 lakh கிட்ட சம்பாதிக்கிறாங்க. நம்ப முடியுதா? யாருப்பா அவங்க யாருன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா? நானும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட் அவங்களோட பேரை சொல்ல வேணாம் அப்படின்னு ஆசைப்பட்டனால அவங்க பேரை சொல்ல வேணாம். ஆனா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த குட்டி ஸ்டோரி எல்லாம் ஓகே, இப்ப நம்ம எப்படி இந்த இன்ஸ்டால பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, அதை பத்தி பேசுங்க பிரவீன் அப்படிங்கிறீங்களா? அதை பத்தி பேசுவோமா? நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும். அது குக்கீஸ் தான் இருக்கணும், ஃபுட்டு தான் இருக்கணும்னு இல்லை. நீங்க ஒரு டேலண்டா பேசக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கலாம், நீங்க ஒரு ரீல்ஸ் கிரியேட்டரா ஒரு டான்ஸ் கூட பண்ணி நீங்க வீடியோ ரெகுலரா போடுறவங்களா இருக்கலாம், இல்ல ஹேண்ட் கிராஃப்ட்ல வீட்டில் இருந்தபடியே ஒரு பேப்பர்ல இல்ல சும்மா அழகான போட்டோஸ்லாம் கட் பண்ணி அதை செம்மையா கிராஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னா கூட ஓகே தான். என்ன வேணாலுங்க, உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை நீங்க பணமா மாத்தணும். முக்கியமா எப்பயுமே நம்மளோட ஆசை இருக்கும்ல, நம்மளோட கனவு இருக்கும்ல, அதை காசா மாத்தணும். கனவு டு காசு, அது ரொம்ப முக்கியம். நம்ம கனவு மட்டும் வச்சுக்கிட்டு அதை நோக்கி மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா துட்டு வராது. அதை காசா மாத்துறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி உங்களோட கனவை காசாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது பெஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். உடனே நீங்க பெரிய ஆடியன்ஸை ரீச் பண்ணி உடனே ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்னா இப்போதைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிறது இன்ஸ்டாகிராம் தான். எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு
பிராண்ட் லோகோங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு லோகோ, அது ஃபுட்டா இருந்தா ஃபுட்டு மாதிரி இருக்கிற லோகோ, இல்ல வேற ஏதாவது பிசினஸா இருந்துச்சுன்னா ஒரு டான்ஸ்னா டான்ஸ் ஆடுற மாதிரி, ஒரு ஸ்பீக்கர்னா ஒரு மைக் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஆன்லைன்ல தேர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதை வச்சு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் ரெடி பண்ணிருங்க. இதுதான் உங்க பிராண்ட்ல இருக்கும். இதுக்காக நான் உட்காந்து டிசைன் பண்ணுமா? அவ்வளோலாம் வேணாம். நிறைய பிஎன்ஜிஸ் இருக்கு. அதில் எதையாவது ஒன்று எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி உங்கள் பேரை வச்சு செட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்தோன்னே நல்ல அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி. சரி, ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எப்படி ஃபாலோவர்ஸை கூட்டுறது, ஹவு டு க்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். பண்ண வேண்டியது, முதல்ல ஒரு டைட்டில் வச்சாச்சு, ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சாச்சு, பயோ அப்படிங்கிறத செட் பண்ணணும். பயோனா நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு கீழே என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதுறது. நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். நம்மளை யாராவது ஒருத்தர் பார்க்க வர்றாங்கன்னா நீங்க யாரு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு லேபிள் போட்டு வச்சிருக்கிறது தான் பயோ. ஸோ அந்த பயோல கிளியரா நீங்க யாரு, என்ன பண்ண போறீங்கிறத கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ரொம்ப கொச நிறையாலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லைன்ல புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி இங்க நீங்க வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம், இதை நீங்க இங்க வாங்கலாம். எப்படி நீங்க வாங்கலாம்? ஆன்லைன்ல இப்படி ஆர்டர் பண்ணா போதும், இதுதான் எங்க நம்பர், எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, இதுதான் எங்க ஜிமெயில் ஐடின்னு நீங்க எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஸோ முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்க ஃபேமிலி சர்க்கிளுக்கும் அனுப்புறீங்க. எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்கள முடிஞ்சா யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லி கேளுங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒரு பெரிய நபர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் ஒரு ஹெல்ப்பா ஷவுட் அவுட் பண்ணுங்க. அதாவது இந்த ஒரு பேஜ் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், இதுல இந்த பிசினஸ் பண்ண போறோம்னு கொஞ்சம் உங்களோட ஸ்டோரிஸ்லயும் உங்களோட ரீல்ஸ்லயும் ஒரு பிரபலப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிடும். ஒரு 50 ஃபாலோவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 50 கூட வேணாம், ஒரு 30 ஃபாலோவர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் எவ்வளவுதான் இருக்காங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாவை எப்படி க்ரோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இது என்னது, இது எந்த டூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த டூலும் கிடையாது. நம்மளோட ஒர்க்கு தினமும் ஒரு போஸ்ட் இல்ல 2 நாளைக்கு ஒரு போஸ்ட் அப்படின்னு நீங்க ஒன்று செட் பண்றீங்கன்னா அதை எந்த ஒரு காரணத்துக்காகவும் மாத்தாம தொடர்ந்து நீங்க போட்டோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும், வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கனால என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு உங்களோட வீடியோவோ போட்டோவோ எல்லா மாஸ் பீப்புளுக்கு ரீச் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து என்னென்ன போட்டோஸ் இருக்கு, என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணுவாங்க. அப்ப நீங்க நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, நிறைய போட்டோஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் இந்த பேஜ்ல இருக்கும் போல அப்படின்னு ஃபாலோவர்ஸ் அதிகமாகும். ஒன்ஸ் உங்களோட அக்கௌண்ட்டை என்கேஜ் ஆகி ஆக்டிவா ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா ரெகுலரா அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, இதெல்லாம் நான் பண்ணிடுறேன், ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பார்க்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி கிளிக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். இந்த ரீல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியான வேலை. இப்ப டக்குன்னு மக்களை ரீச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டூல் இன்ஸ்டால அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீல்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் போட்டோஸ்லாம். ரீல்ஸ்ல நீங்க பண்ற எந்த ஒர்க்கா இருந்தாலும், உங்களோட பிசினஸ் எந்த ஒர்க்கா இருந்தாலும் அதோட மேக்கிங்கும் அதோட கிளியர் கட் வீடியோவை அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸோ 50 செகண்ட்ஸ்க்கோ கட் பண்ணி ட்ரெண்டிங் ஆடியோல அட்டாச் பண்ணி போடணும். இந்த ட்ரெண்டிங் ஆடியோவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. நீங்க மியூசிக்ல போனீங்கன்னா லைப்ரரியில ஆரோ மார்க்கோட இருக்கும், அது எல்லாமே ட்ரெண்டிங் தான். அப்படி இல்லைன்னா நீங்க ரீல்ஸோட இந்த ஃப்ளோல போனீங்கன்னா அதுல நிறைய பேர் என்ன பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை சேவ் பண்ணி அதே பாட்டுக்கு நீங்க ரீல்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. முக்கியமா நீங்க போடுற அந்த வீடியோ நல்லா கிளியராகவும் நல்லா நீட்டாகவும் கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கணும். எடிட்டிங்ல யூனிக்கா இருக்கலாம், இல்ல வீடியோட மேக்கிங்ல யூனிக்கா இருக்கலாம், இல்ல உங்களோட வாய்ஸ் ஓவர்ல யூனிக்கா இருக்கலாம். ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா கொடுத்தீங்கன்னா வித்தின் 2 or 3 monthsல உங்களோட அக்கௌண்ட் ரீச் ஆயிடும். சரி, இப்போ அக்கௌண்ட்லாம் ரீச் ஆயாச்சு, நம்ம எப்படி க்ரோ ஆகுறதுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ பிசினஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ற பிசினஸோட அந்த பயோன்னு சொன்னால உங்களோட அக்கௌண்ட்ல இருக்க பயோ கிளியரா இருக்கணும். மொதல் 3 போட்டோ நீங்க பின் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அந்த 3ல வந்து உங்களோட பிராண்ட் லோகோ, உங்களோட மெனு, உங்களை எப்படி ரீச் பண்ணி ஆர்டர் பண்றதுங்கிறதுல கிளியரா கொடுத்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஆர்டரா வரும். இந்த ஆர்டர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம கிளைண்ட்டையோ கஸ்டமரையோ மெயின்டைன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கூட ரெகுலரா ராப்போ வச்சுக்கிட்டே இருக்கணும். ரெகுலரா ஒரு டச், ஒரு மெசேஜ், ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் டே வருதுன்னா அதுக்கு ஒரு போஸ்டர் போடுறீங்கன்னா அதை அவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க். இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாரு என்ன பண்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். சரி, இதெல்லாம் முடிஞ்சுப்பா, இப்போ நான் என்னோட பிசினஸை ஆன்லைன்ல பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க, எப்படி க்ரோ ஆகுறதுன்னு சொல்லிட்டீங்க.
இப்போ நான் பண்ற அந்த ஒர்க்கை எப்படி நான் செல் பண்றது, எப்படி கஸ்டமரை நான் வந்து வாங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது உங்களோட வாட்ஸ்அப் நம்பரோ, அதுக்குன்னு பிசினஸ்க்குன்னு தனியா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க, மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, அதுக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துட்டு நீங்க இதுக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்க புக் பண்ணலாம். புக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். இப்போ நீங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு 3-4 கிலோமீட்டர் 5-6 கிலோமீட்டருக்குள்ள அப்படின்னா தாராளமா நீங்களே போய் கொண்டு போய் கொடுத்துடலாம். ஆனா அதே வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொரியர் சார்ஜும் ஆகுங்கிறத முன்னாடியே சொல்லிடணும். ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் கொரியர் சார்ஜஸ் நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கோவம் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே கிளியர் கட்டா நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா நீங்க ப்ராடக்ட்டை செல் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராடக்ட் ஒன்னொன்னா நீங்க கொடுத்து செல் பண்ண ஆரம்பிக்கும் போது முக்கியமா நிறைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க பண்ற பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து ப்ராப்பரான அப்டேட் அவங்களுக்கு போகலைன்னா உங்க மேல சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இதை ஏமாத்துறவங்க நிறைய பேர் பண்றனால நீங்க இதுல கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ரெகுலர் கஸ்டமர் தாண்டி ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வர்றது ரொம்ப குறையும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, புக் பண்ண உடனே ஆர்டர் பண்ண உடனே உங்ககிட்ட இருந்து வந்து கிளைண்ட் கஸ்டமர் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ப்ராப்பரா ஒரு மெயிலோ இல்ல ஒரு மெசேஜோ அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும். ஏன்னா இந்த மெசேஜ் அண்ட் மெயில் அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா நீங்க பண்ற கரெக்டான ஒர்க்குங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் நீங்க வந்து கிளைண்ட் கஸ்டமருக்கு சொல்றீங்க, இப்போ எங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க காசு தரலைன்னா என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 20% அமௌண்ட் வந்து ஆர்டர் பண்ணும்போதே நீங்க புக் பண்ண வேண்டியது இருக்கு சார். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஆர்டரே எடுப்போம் அப்படிங்கறத நிறைய பேர் சொல்றாங்க. சில பேர் நம்பிக்கை, சரி நம்ம பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம காசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறாங்க. ஆனா இது ரெண்டுல நீங்க எதை சூஸ் பண்றதுங்கிறது உங்களோட முடிவு தான். ஸோ இதெல்லாம் நீங்க தெளிவா ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிரும். நீங்களும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பிசினஸ் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு பிசினஸை ஏர்ன் பண்ணலாம். நிறைய பெரிய பெரிய பிரபலங்களுக்கு பெரிய மாசா நீங்க ரீச் ஆகலாம். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும், எந்த ஒரு தொழிலா இருந்தாலும், எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இல்லையா? சரி, இப்போ இன்ஸ்டாகிராம் பிசினஸ்ல நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன், அதை உங்களுக்கு சொல்றேன். இந்த டிப்ஸை வச்சு நீங்க தாராளமா உங்களோட பிசினஸை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா எடுத்த உடனே இந்த பெய்டு ஆட் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போக வேண்டாம். அது போறது நல்லதா கெட்டதாங்கிறத பத்தி நான் சொல்லல. அது போறதுக்கு முன்னாடியும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணுங்கிற என்னோட சஜஷனை சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களோட பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணுங்க. அவங்க எவ்வளோ ஆக்டிவா இருக்காங்கிறத பாருங்க. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க ஹெல்ப்பா கேட்கலாம். எப்படின்னா, நாங்க ஒரு ரீல் போடுறோம், அதை உங்களோட கொலாப் பண்ணிக்கலாமா? கொலாபரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு ரீல் போடுவீங்க, அது அவங்களுக்கும் சம்பந்தப்பட்டதா இருந்துச்சுன்னா 2 பேரும் நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா 2 பேரோட ப்ரொஃபைல்லையும் அந்த வீடியோ இருக்கும். இப்போ உங்களோடது ஒரு 100 இருக்குன்னா அவங்கள்ட்ட ஒரு 100K இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 100 பிளஸ் அந்த 100K ஃபாலோவர்ஸ் இருக்கும், இந்த வீடியோஸ் போய் ரீச் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கூட வாய்ப்பு இருக்கு. இது மூலியமா உங்க பிராண்டும் நல்லாவே ரீச் ஆகும். இல்ல அவங்க ஹெல்ப்பாலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க, காசு கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க காசு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கிவ் அவே மாதிரி கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கிராஃப்ட் பண்றீங்க, நீங்க ஒரு கிஃப்ட் டிசைன் பண்றவங்க, நீங்க ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்மேட் குக்கீஸோ இல்லை கேக்ஸோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு கேக்கோ ஒரு உங்கள்கிட்ட இருக்க பெஸ்ட்டான ஒரு ஐட்டம், ஏதாவது ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை பெஸ்ட்டான ஒரு கிஃப்டாக இருக்கலாம், ஒரு நல்ல கிராஃப்டாக இருக்கலாம், நல்ல வந்து உங்கள் கையாலேயே பண்ண எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இருக்கலே பெஸ்ட்டாக இருக்கிறத அவங்களுக்கு கொண்டு போய் ஃப்ரீயாக கொடுங்க. ஃப்ரீயாவா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க அவங்க உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணணும்ல. ஸோ அவங்களும் ஃப்ரீயாக தானே பண்ணுறாங்க. ஸோ அதனால நீங்கள் அவங்களுக்கு கிவ் அவே மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வச்சுக்கோங்க, இதுக்கு பதிலாக எங்களுக்கு ஒரு போஸ்ட் போடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டிங்கன்னா தாராளமாக எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் கிட்ட இப்படி ரீச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட ப்ராடக்டில் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரே ரேஞ்சில் விற்கலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தீபாவளி வருது, பொங்கல் வருது, நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது, இந்த மாதிரி லவ்வர்ஸ் டே வருது, இந்த மாதிரி என்னென்ன ஆஃபர்ஸ் வருதோ, என்னென்ன டேஸ் வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆஃபர் பண்ணி 30%, 20%, ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் 200 மெம்பர்ஸ், எங்கிட்ட ரெகுலராக இருக்க கஸ்டமருக்கு எப்பயுமே 30% டிஸ்கவுண்ட், எங்கிட்ட மொத்தமாக வாங்குறவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரிடக்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸை நீங்கள் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது மக்களுக்கு
தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற கஸ்டமரோட கான்டாக்ட்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கேலண்டர் கொடுக்கறது மூலியமாவோ, சின்ன சின்ன கிஃப்ட் ரேப்பர் வந்து அனுப்பி விடுறது மூலியமாவோ, சின்ன சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி, ஒரு டைரி மாதிரி 2023 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு டைரி அனுப்புறது, உங்கள் லோகோவை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த பொருள் இருக்கும் போதெல்லாம், அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களோட பிராண்டோட மார்க்கெட்டிங்கை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது இல்லாமல் 100% செக்யூராக இருக்கிற பேஜஸ்க்கு ஆடு கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற மீம் பேஜஸ் கிட்ட நீங்கள் ஆடு கொடுக்கலான்னு கொடுப்பீங்க. அவங்க 3000 rupees கிட்ட 5000 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஆடு ஓடவே ஓடாது. உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்து கவனித்து நீங்கள் பண்ணணும். எப்பயுமே எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் லாஸ்ங்கிறது இருக்கும். அந்த லாஸ் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஆன்லைனில் இந்த லாஸ் வந்து கணக்கு நமக்கு சரியாக தெரியாது. ஏன்னா இவ்வளோ பண்ணோம் இதனால லாஸா அப்படின்றது தெரியாது. நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதனால கூட நமக்கு லாஸ் ஆகலாம். பட் எப்பயுமே நான் வந்து பிஸ்னஸ்க்குன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கிறோம், நம்ம ஒரு கனவை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா அந்த கனவுக்கு பல தடைகள் வரதான் செய்யும். அந்த தடையெல்லாம் தகர்த்து ஓடுனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு தடையோ எந்த ஒரு பிரச்சனையோ வந்தாலும் அங்கேயே சோர்ந்து போய் உட்காந்து இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. எப்பயுமே சாப்டர் க்ளோஸுங்கிறத நீங்கள் மனசுலேயே நினைக்கக்கூடாது. அடுத்தடுத்து இதை எப்படி உடச்சி மேலே போகலாம், எப்படி மேலே ஏறி போக முடியுங்கிற வாய்ப்பை மட்டும் தேடிக்கிட்டே இருங்க. இவ்வளோதாங்க, சிம்பிள். நான் சொன்ன ட்ரிக்ஸும் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி உடனே இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் டேலண்ட்டை பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு டூலாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வீடியோவாக மாற்றுங்க. வீடியோவை ரீல்ஸாக போடுங்க. ரீல்ஸாக போட்டு என்ன ரீச் பண்ணுறதுக்கு இந்த கான்டாக்ட் நம்பருக்கு, இந்த ஜிமெயில் ஐடிக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தரேன் அப்படின்னு கேட்கலாம். உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணலாம். இதுதான் இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாங்கிறதுக்கான ஒட்டுமொத்த விளக்கம். இதில் நான் எதுவும் மிஸ் பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போவே கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல நான் இருக்கேன். இன்னும் தெளிவாக இன்ஸ்டாகிராம் எப்படிலாம் ஆரம்பிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஆப் ஸ்டோர் போங்க, பிளே ஸ்டோர் போங்க. ஃப்ரீடம் ஆப் அப்படின்ற எங்களோட ஆப் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 900க்கு மேலே கோர்ஸ் இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கு, முக்கியமாக தமிழில் இருக்கு. ஸோ உடனே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற கோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய். அப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்கப்பா. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் முதல்ல உங்களுக்கு வரும். ஓகேவா?